வணக்கம். இது 2024ஆம் வருடம் நடைபெற்ற மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் மனத்திறன் தேர்விற்கான பார்ப்போம். வீடியோக்குள்ளே போவோம். கேள்வி 3, 5, 5, 19, 7, 41, 9. இது தொடர் வரிசையில் அடுத்து வரும் உறுப்பை கண்டறியவும். அடுத்து வரும் உறுப்பு இது கூடி குறைஞ்சி இப்படி வந்தா அப்படின்னா ரெட்டை தொடராக வரும். இதை ரெட்டை தொடராக பார்க்கலாம். 3க்கு அப்புறம் 5, 5க்கு அப்புறம் 7, 2 2ஆக கூடியிருக்கு 9. இதுக்கு அடுத்தது தான் என்னன்னு கேட்டிருக்கு. நம்மளுக்கு இது வேண்டாம். அடுத்ததில் பாருங்கள் 5, 19, 41 இந்த டேர்மை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். 5க்கும் 9க்கும் இடையில 14 கழிச்சா 41லேருந்து 19 கழிச்சா 22. இந்த 14க்கும் 22க்கும் இடையில உள்ள வித்தியாசம் 8. சரியா, 8 கூடியிருக்கு. அடுத்தது 41ஓட நான் என்ன பண்ணுறேன்னா இதோட 8 22ஓட 8 கூட்டுனா எவ்வளோ வரும்? 30. அப்படி தானே? 22ஓட 8 கூட்டுனா 30. அப்போ நான் 30 இங்கே கூட்டுறேன். சரியா, 41ஓட 30 கூட்டுனா எவ்வளோ வரும்? 71 வரும் ஆன்சர். சரியா, இந்த 71 இங்கே இருக்கிறனால நான் ஆன்சரை வச்சு இதை கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். 125, 80, 45, 20, 5. இது கூடி குறைஞ்சிருக்கு. அப்படியே அதில் பாதி பாதியாக டிவைட் ஆகிற மாதிரி இருக்குது. அப்படி தானே? அப்போ 125க்கும் 80க்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்கள். 125ல் 80னா கழிச்சன்னா -45. 80ல் 45 கழித்து பாருங்கள் -35 கழிச்சோம்னா 80ல் 35 கழிச்சா 45 வரும். சரியா, அடுத்தது 45க்கும் 20க்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தா -25 கழிச்சா எத்தனை வருது? 20 வருது. அடுத்தது 20க்கும் 5க்கும் இதில் 15 கழிச்சிருக்காங்க. அப்படின்னா 5 வருது. அப்போ இப்போ அடுத்தது எதை கழிக்கணும் 5லேருந்து அப்படின்னா இங்கே பாருங்கள் 45, 35, 25, 15. அடுத்தது எதை கழிக்கணும்? நம்ம 5 கழிக்கணும். அப்படி தானே? -5. 5 - 5 எவ்வளவு? 0 ஆன்சர். அடுத்த கணக்கு 8, 15, 28, 53, 102. சரியா, இதில் பார்ப்போம். 15 8ஐயும் கூட்டுனா 16. அப்படி தானே? 8 × 2ன்னு போடுறேன். 16. 16 கழித்தல் 1 15. அப்படி தானே? அதே மாதிரி 15 × 2 30. கழித்தல் 2 கழிச்சா 28. 28 2ஆல் பெருக்குனா எவ்வளோ வரும்? 56 வரும். 56ல் 3 போச்சுன்னா 53. அதே மாதிரி 53 53 இது பண்ணும்போது 106 வரும். 106ல் 4 போச்சுன்னா 102. அதேமாதிரி இங்கே என்ன பண்ணணும்? 102 × 2. 2ஆல் 102 பெருக்கும்போது 204. 102 × 2 எவ்வளோ வருது? 204 வருது. 204 இப்போ எதை கழிக்கணும்? -5 கழிக்கணும். 5 கழிச்சா எவ்வளோ வரும்? 199 ஆன்சர். இந்த கொஸ்டின்ஸ் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இதை மறுபடியும் வீடியோவை நிறுத்தி வச்சு பாருங்கள். அடுத்தது 4வது கணக்குக்கு போவோம். 2, 2, 3, 4 இப்படி வந்தாலே ரெட்டை தொடராக இருக்கும். 2, 3, அடுத்தது 5, 7, 11. இதை வச்சு சொல்லிடலாம். அடுத்த எண் என்ன வரும்? ப்ரைம் நம்பர்ஸ் இது வந்திருக்கு. அப்போ 11க்கு அப்புறம் என்ன வரணும்? 13 வரணும். அப்படி தானே? ப்ரைம் நம்பர். 12 பகு எண். 13 தான் பகா எண். சரியா, அடுத்தது 5ஆம் கணக்கு போவோம். 3, 7, 13, 21, 31. சரியா, இது முதல்ல வித்தியாசத்தை கண்டுபிடிப்போம். 3ஓட 4 கூட்டுனா 7. 7ஓட எத்தனையை கூட்டுனா 13 வரும்? 6. 6 12 13. அடுத்தது 13ஓட 21 எப்படி வரும்? 8. 8 கூட்டி பாருங்கள். 8 2 10 11. 4 6 8 கூட்டி இருக்கா? அடுத்தது 2 2ஆக கூட்டிகிட்டு போயிருக்காங்க. 10 கூட்டுனா 31. அடுத்தது 12 கூட்டணும். அப்படி தானே? 31ஓட 12 கூட்டுனா எத்தனைன்னு பாருங்கள். எத்தனை வரும்? 3 43. அடுத்தது
6வது கணக்கு ஏ ஏக்கு என்ன நம்பர்னு மேலே எழுதியிருக்கேன். ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு இ வந்து 5வது நம்பர். அடுத்தது ஹெச் வந்து 8. சரியா? ஹெச் 8, எம் வந்து 13. அப்படி தானே? இதை நல்லா பாருங்கள். மேலே உள்ள நம்பர்ஸை பார்த்தாலே இது ஃபிபனோசி சீரீஸ்னு. 3வது நம்பர் எப்படி வரும்னா 2 நம்பரையும் கூட்டினா 3வது நம்பர், 1ஐயும் 2ஐயும் கூட்டினா 3. சரி, இந்த 5 எப்படி வரும்னா அதுக்கு முந்தின 2 நம்பரையும் கூட்டுங்க. 2 + 3 5. சரியா? 8 எப்படி வந்தது அப்படின்னா அதுக்கு முந்தின 2 நம்பரையும் கூட்டுங்க. 3 + 5 8. சரியா? இப்படி ஃபிபனோசி சீரீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. 1 + 2 வந்து 3. அடுத்தது என்னது 2 + 3 வந்து 5. 3 + 5 வந்து 8. அடுத்தது 5 + 8 வந்து 13. அடுத்தது 8ஐயும் 13ஐயும் கூட்டணும். 8 + 13. அப்போ அதை கூட்டுனா எவ்வளோ வரும்னு பாருங்கள். 8 2 10 11க்கு 1 மீதி 1 21. 21ஆனது யூ. சரியா? இங்கே பாருங்கள், 21 ஏபிசிடியில் வச்சுருக்கேன். 21க்கு யூ. சரி, அப்போ இதுதான் ஆன்சர் 3. சரியா? அது கணக்கு 12 9 5 0. இப்போ வந்து 12லேருந்து 9 போச்சு அப்படின்னா 12ல் 3 கழிச்சா 9, 9ல் -4 கழிச்சா எத்தனை வருது? 5 வந்துடும். 5லேருந்து அப்போ -5 கழிச்சா 0. அப்போ 0லேருந்து நம்ம வந்து எதை கழிக்கணும்? 3 4 5 கழிச்சிருக்கு. அப்போ 6 கழிக்கணும். 0 - 6. அப்போ -6 தான் ஆன்சர். சரியா? 0 - 6 -6 தானே வரும். -6 ஆன்சர். அடுத்து C4X F 9U இப்படி கொடுத்துருக்கலாம். இதில் வந்து C வந்து எத்தனாவது எழுத்து? C வந்து இந்த பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது 3. அடுத்தது X வந்து ரிவர்ஸில் பாருங்கள், அதுவும் 3 தான். சரியா? இது 2 3வது லெட்டர். சரியா? அடுத்தது பாருங்கள், F வந்து நான் அந்த ஏபிசிடியை பக்கத்திலே வச்சுருக்கேன். F வந்து எத்தனாவது லெட்டர்னா 6. எஃப் வந்து 6வது லெட்டர். ரிவர்ஸ்லேருந்து 6வது லெட்டர் வந்து யூ. சரியா? இதுவும் 6வது லெட்டர். அடுத்தது 3 அடுத்தது ஐ வந்து 9வது லெட்டர். சரி, ஐ 9வது லெட்டர். 3 6 9 வந்திருக்கு. 6ம் அதே மாதிரி 9வது லெட்டர். சரியா? அடுத்தது அடுத்த லெட்டர் என்னது வரணும்? 3 6 9 வந்துட்டு அடுத்தது 12வது எழுத்து. 3 3 போயிருக்கா? அப்போ 12வது எழுத்து எல். சரியா? 12வது எழுத்து எல்லுன்னு எடுத்துக்கோங்க. அங்கேருந்து 12வது எழுத்து ஓ. சரியா? எல்லுக்கும் ஓக்கு இடையில என்னது வரும்? என்ன நம்பர் வரும்? நம்பருக்கு வாங்க. 4லேருந்து 9னா 5 கூடியிருக்கு. அப்படி தானே? 5 கூட்டினா 9. 9லேருந்து 16. 16னா 7 கூடி இருக்குது. நான் 5 கூடி இருக்குது, 7 கூடி இருக்குது. அப்போது நான் வந்து 16லேருந்து 9 கூட்டி பாருங்கள். 9 கூட்டினா 25. அப்போ எல் 25 ஓ. சரியா? இது ஆன்சர். 3 ஆன்சர். சரியா? அடுத்த கணக்கு போவோம். ZLXJVHTF 10வது கணக்கு. இதில் 1 விட்டு 1 பாருங்கள். இது வந்து ரிவர்ஸில் வருது, தெரியுதா? ZX V. இசட்டுக்கு அப்புறம் 1 விட்டு எக்ஸு. அடுத்தது 1 விட்டு W விட்டு V. விக்கு அப்புறம் யூவை விட்டுட்டு டி போட்டிருக்காங்க. அப்போ எஸ்ஸை விட்டுட்டு நம்மளுக்கு ஆர் வரணும் ஆன்சர். சரியா? எஸ்ஸை விட்டு ஆர் ஆன்சர். சரியா? அடுத்தது ஏபி 2. 11வது கணக்கு பாருங்கள். ஏபி 2ன்னு இருக்குது. இது 1, இது 2வது லெட்டர். அப்படி தானே? அப்போ ஓ 2 2. இ எத்தனாவது லெட்டர்னு பாருங்கள். இ 5வது லெட்டர். எஃப் வந்து 6வது லெட்டர். இது 2ஐயும் பெருக்கினா IR 30. ஐ வந்து 9வது லெட்டர். ஜே வந்து 10வது லெட்டர். 9 × 10 90. ஓ வந்து 15. சரியா? ஓ வந்து 15. பி வந்து 16. 15 × 16 240. ஏபிக்கு அப்புறம் 2 லெட்டர் விட்டு இஎஃப் வந்திருக்கு. அடுத்தது 2 லெட்டர் விட்டு ஐஜே வந்திருக்கு. அடுத்தது 4 லெட்டர் விட்டுட்டாங்க. 4 லெட்டர் விட்டு ஓபி வந்திருக்கு. திரும்ப 4 லெட்டர் விட்டோன்னா யூவி வரணும். சரியா? யூ
வி. யூ வந்து எத்தனாவது லெட்டர் அப்படின்னா அங்கேருந்து 21, வி வந்து 22. 21 இன்ட்டு 22 462 ஆன்சர். சரியா? இது கொஞ்சம் திருப்பி பார்த்துக்கோங்க. அடுத்தது 12 பின்வருற்றுள் விடுபட்ட எண்ணை கண்டறியவும். விடுபட்ட எண்ணை கண்டறியவும். இதில் வந்து இது கொஞ்சம் யோசிச்சா இதை கொஞ்சம் போட்டுடலாம். இந்த இதில் இந்த ஆஃப் எடுத்துக்கோங்க. அந்த 90 இந்த ஆஃப் குவார்ட்டர் இது. சரியா? இப்படி எடுத்துக்கோங்க. இந்த இதை மட்டும் பாருங்கள். இந்த குவார்ட்டர் ரவுண்டு மட்டும் 90 டிகிரி அப்படி தானே. இதை மட்டும் பார்த்தா 11 8 இங்கே 27 வருது. அப்போ 11ல் 8 கழிச்சு பாருங்கள். 11 மைனஸ் 8 எவ்வளவு? 3 அப்படி தானே. 3 க்யூப் வந்து 27. அதேமாதிரி 7 மைனஸ் 3 எவ்வளவு? 4. 4 க்யூப் வந்து 64. அதுமாதிரி 8 மைனஸ் 2 எவ்வளவு? 8 மைனஸ் 2 எவ்வளவு வரும்? 6. 6 க்யூப் வந்து 216 ஆன்சர். சரியா? இது தெரியுதா? அடுத்த கணக்கு போவோம். 13வது கணக்கு. 7 8 9 இங்கே 8 15 8 7 10. இது வந்து என்ன பண்ணணும்னா இங்கே வந்து 8 ஆன்சர் வரணும். அப்போது இதில் 7 கூட்டல் 8 கூட்டல் 9 இந்த 3ஐயும் கூட்டுனா 9 10 17 17 3 20 24 வருது. 24ல் இது 8 எப்படி வரும்? பை 3. 8 3 24. அதே மாதிரி இந்த 3ஐயும் கூட்டுங்க. 15 கூட்டல் 8 கூட்டல் 7 இவ்வளோத்தையும் கூட்டுனா 30. 30 பை 3 வந்து 10. அதே மாதிரி இந்த 3ஐயும் கூட்டுங்க. 20 கூட்டல் 6 கூட்டல் 7 26 26 33. 33 பை 3 வந்து 11 ஆன்சர். சரியா? 1. அடுத்தது 14. இதை நல்லா கவனமாக பாருங்கள். இது வந்து இங்கே வந்து 46 போட்டிருக்கு அப்படி தானே. 46 இங்கே உள்ள எண்களையும் பாருங்கள். 7 8 இது வந்து பெருக்கி பாருங்கள். இது பெரிய எண்ணாக இருக்குது. அப்போ இதை வந்து முதல்ல பெருக்கியே பார்த்துக்கோங்க. 7 8 எவ்வளோ வரும்? 56 அப்படி தானே. 7 இன்ட்டு 8 ஈக்குவல் டு 56. இங்கே 46 வருது. அப்போ 2 10 அப்படி தானே. 5ஐயும் 2ஐயும் பெருக்குனா 10. அப்போது கீழே உள்ள நம்பர்லேருந்து மேலே உள்ள நம்பரை கழிச்சோன்னா 46 வந்துட்டு. 56ல் 10 போச்சுன்னா. அதேமாரி 20. கீழே உள்ள நம்பர் வந்து 5 இன்ட்டு 4 ஈக்குவல் டு 20. 6 6 36. 6 இன்ட்டு 6 வந்து எவ்வளவு? 36. 20 கழித்தல் 36. பெரிய எண்ணுக்கு இப்போ கழித்தல் குறி. அப்போ மைனஸ் 16 வரும். புரியுதா? பெரிய எண்ணுக்குனால. இங்கே அதேமாரி 6 நாங்கள் 24. 6 இன்ட்டு 4 ஈக்குவல் டு 24. 8 3 24 தான். 8 3 24. இதை கழிச்சா பிரச்சனையே இல்லை. 0 ஆன்சர். சரியா? பின்வரும் தொடர் வரிசையில் தவறான உறுப்பை கண்டறியவும். இதில் தவறான உறுப்பை கண்டறியவும். இல்லை இது ராங் டேர்ம் இதில் வந்து என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ரை, பீல், பாயில், பேக் எல்லாம் குக்கிங் இதில் போகுது. ஃப்ரை பண்ணுறது எல்லாமே ஸ்டவ் வச்சு செய்கிறது. அப்படி தான் பாயில் பண்ணுறது, பேக் பண்ணுறது. பீல் மட்டும் தோலை உரிக்கிறது. அதான் இதுதான் வித்தியாசம். ஜீப்ரா, டைகர், ஹார்ஸ், லயன். ஜீப்ரா, டைகர், லயன் மூணுமே காட்டில் உள்ளது. ஹார்ஸ் மட்டும் டொமஸ்டிக். அதனால ஹார்ஸ் தான் வித்தியாசம். சரியா? டென்னிஸ், பில்லியர்ட்ஸ், சாக்கர், கிரிக்கெட். இதில் வந்து இதுதான் பில்லியர்ட்ஸ் வந்து இன்டோர், மீதி எல்லாம் அவுட்டோரில் விளையாடுறது. சரியா? டென்னிஸ், சாக்கர், கிரிக்கெட் எல்லாம். அடுத்தது போவோம். 18. 8 63 12. இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிக்கலாம். 8 ஸ்கொயர்டு 64. அப்போ 8 ஸ்கொயர்டு மைனஸ் 1ன்னு இருக்குது. இன்னும் 63. அப்போ 12 ஸ்கொயர் மைனஸ் 1. 12 ஸ்கொயர் வந்து 144. சரியா? 144 மைனஸ் 1 வந்து 143. அடுத்தது 19 போவோம். ஷவுட், விஷ்பர். இந்த முணுமுணுக்கிறது அப்படி தான் விஷ்பர். சவுட்னா சத்தமாக கத்துறது. அது மாதிரி ஸ்ட்ரைக்குக்கு என்ன வரும்? ஆங்கர், கோவம். கிக்கு, டச் தொடுறது. கிக்கு வந்து உதைக்கிறது. கிக்கு தான் வரும். ஸ்ட்ரைக்குங்கிறது வேகமாக அடிக்கிறது வந்துடும். அடிக்கிறது அப்படின்னு வந்துடும். இது கிக்கு உதைக்கிறது.